பெண்கள் முடி உதிர்வை பற்றி பீதி அடைவது அவர்கள் பலவீனமானவர்கள் என்பதற்காக அல்ல. அவர்கள் பீதி அடைவதற்கான காரணம் அவர்கள் முடி உதிர்வை மிகவும் விரைவாக கவனித்து அதை ஆழமாக உணர்வதாலும் பெரும்பாலும் இதற்கான தெளிவான மருத்துவ விளக்கம் அவர்களுக்கு கிடைக்காததாலும் தான். இன்னைக்கு இந்த வீடியோவில பெண்களில முடி உதிர்வு ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்பதையும் உண்மையில் என்ன செய்யலாம் என்பதையும் விளக்க விரும்புகிறேன். அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, பிளாஸ்டிக் மற்றும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நான் தினமும் மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், தாய்மார்கள், வயதான பெண்கள் என பல்வேறு பெண்கள் நோயாளிகளை முடி உதிர்வுடன் பார்க்கிறேன். அவர்கள் அனுபவிக்கும் பீதி கற்பனை அல்ல, அது குழப்பம், பயம் மற்றும் சரியான வழிகாட்டல் இல்லாததால் தான் ஏற்படுகிறது. பெண்களில் முடி உதிர்வு என்பது வெறும் முடி உதிர்வாக மட்டும் இல்லாமல் அது அவர்களின் அடையாளம், நம்பிக்கை மற்றும் சுயபிம்பம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். ஒரு பெண் முடி மெல்லியதாக ஆகும் என்பதை கவனிக்கும் போது அது அவர்களுக்கு ஒரு அழகு பிரச்சனையாக மட்டும் தெரியாது, அது மிகவும் தனிப்பட்ட பிரச்சனையாகவே உணரப்படுகிறது. ஆண்களில் முடி உதிர்வு ஏற்படும் போது அது பொதுவாக தெளிவாக காணப்படும் ஒரு வடிவத்தில் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு முடி உதிர்வு ஏற்பட்டால் அது வெளியில் தெரியவே தெரியாது. அது மிகவும் அமைதியான முறையில் நடக்கிறது. மேலும் ஏதேனும் ஒன்று அமைதியாக நுழையும் போது அது அதிகமான பதட்டத்தை உருவாக்குகிறது. இது மிகவும் முக்கியமான விஷயம். அதை நான் இப்போது உங்களிடம் சொல்ல போகிறேன். பெண்களில் முடி உதிர்வு மற்றவர்களை விட முன்பே கண்டறியப்படுகிறது. அவர்கள் கவனிக்கிறார்கள் தங்களது பாகை மிகவும் அகலமாகிவிட்டது என்று. அவர்களின் போனிடெயில் மிகவும் மெல்லியதாகிவிட்டது. வீட்டில் மிகவும் அதிகமாக முடிகள் காணப்பட ஆரம்பிக்கின்றன. முடியை ஸ்டைல் செய்யும் போது முடியின் அளவு குறைந்து விட்டது என்று தெரிகிறது. ஆனால் ஆண்களில் பெரும்பாலும் அவர்களுக்கு புல்லறை பாகங்கள் உருவாகும் போதுதான் முடி உதிர்வு நடக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் பெண்களுக்கு அதிகமாக யோசனை செய்யும் பழக்கம் இல்லை என்றாலும் அவர்கள் உண்மையில் முடி உதிர்வை மிகவும் விரைவாக கவனிக்கிறார்கள். பெண்களுக்கு மிகவும் விரக்தி தரும் விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு அடிக்கடி கேட்கும் பதில், உங்கள் எல்லா ரிப்போர்ட்டுகளும் சாதாரணமாக இருக்கின்றன, உங்கள் முடி உதிர்வு நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு இல்லை என்பதாகவும். ஏனெனில் அது அறிவியலில் பெரும்பாலும் தெரியவில்லை. பல நேரங்களில் மனநிலை குறைபாடுகள், ஹார்மோன்கள் மாற்றம், மன அழுத்தம், ஊட்டச்சத்து சமநிலை இல்லாமை ஆகியவற்றுடன் கூட உங்களுக்கு அதிக அளவில் முடி உதிர்வு ஏற்படலாம். ஆனால் உங்கள் இரத்த பரிசோதனைகள் சாதாரணமாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நாம் புறக்கணிக்கும் போது பதட்டமும் அதிகரிக்கிறது. பெண்களில் ஏற்படும் முடி உதிர்வு பெரும்பாலும் பல காரணிகளால் ஏற்படுகிறது. அதாவது ஒரே நேரத்தில் பல காரணங்களால் இது நடக்கிறது. இதில் பொதுவாக காணப்படும் காரணங்கள் உதாரணமாக மன அழுத்தம் அல்லது உணர்ச்சி பாதிப்பு போன்றவை. பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் முடி உதிர்வு, PCOD காரணமாக ஏற்படும் முடி உதிர்வு போன்றவை பொதுவான பிரச்சனைகளாகும். பிரச்சனைகள் இரும்பு அல்லது புரத குறைபாடு, திடீர் டயட் மாற்றத்திற்கு பிறகு ஏற்படும் முடி உதிர்வு அல்லது மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் முடி உதிர்வு, இவை அனைத்தும் பெண்களில் முடி உதிர்வுக்கு பல்வேறு காரணிகளாக இருக்கலாம். இப்போது நாம் இந்த காரணிகளை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலில் மன அழுத்தம். இதில் உணர்ச்சி மற்றும் உடல் அழுத்தம் இரண்டும் இருக்கலாம். நம் உடல் மன அழுத்தத்தை கடந்து செல்லும் போது அது கார்டிசோல் என்ற ஹார்மோனை வெளியிடுகிறது. இது முழு உடலையும் பாதிப்பதோடு உங்கள் முடிகளையும் பாதிக்கிறது. இதனால் சில நாட்கள், வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பிறகு உங்கள் முடி அதிகமாக உதிர்வதை நீங்கள் கவனிக்கலாம். ஏனெனில் உங்கள் முடிகள் வளர்ச்சி நிலை (growing phase) இலிருந்து ஓய்வு நிலைக்கு (resting phase) செல்கின்றன. அதேபோல் அடுத்த முக்கியமான மற்றும் பொதுவான காரணம் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் முடி உதிர்வு. பிரசவத்திற்கு பிறகு முடி உதிர்வது சாதாரணமான விஷயமாகும். பொதுவாக குழந்தை 2 முதல் 3 மாதங்கள் ஆகும் போது இது தொடங்கும் மற்றும் சுமார் 6 மாதங்கள் வரை நீடிக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கர்ப்பகாலத்தின் கடைசி காலத்தில் ஈஸ்ட்ரஜன் அளவு அதிகரிக்கிறது. இது உங்கள் முடிகளை மிகவும் நல்ல நிலையில் வைத்திருக்கும். அந்த நேரத்தில் முடி உதிர்வு இருக்காது. ஆனால் பிரசவம் அல்லது கர்ப்பம் முடிந்ததும் ஈஸ்ட்ரஜன் அளவு திடீரென குறைந்து விடுகிறது. பல நாட்களாக உதிராத முடிகள் திடீரென உதிர்வதற்கான நிலைக்கு சென்று விடுகின்றன. இதன் காரணமாக பிரசவத்திற்கு பிறகு முடி உதிர்வு தெளிவாக தெரிகிறது.
பொதுவாக இந்த முடி உதிர்வு சில மாதங்களில் தானாகவே சரியாகிவிடும். இது ஒரு தற்காலிக நிலை மட்டுமே மற்றும் பெரும்பாலான பெண்களுக்கு உங்கள் குழந்தை ஒரு வயது ஆகும் நேரத்தில் அவர்களின் இயல்பான முடி அடர்த்தியும் திரும்பி வருகிறது. அடுத்த முக்கியமான காரணம் PCOD, PCOS, PCOS. இது உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை காரணமாக ஏற்படுகிறது. இதில் பல்வேறு ஹார்மோன்களின் அளவு மாறுபடுகிறது. உதாரணமாக டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரஜன், LH, இன்சுலின் அளவு ஆகியவை. இந்த ஹார்மோன்கள் சமநிலையற்ற நிலையில் இருக்கும் பொழுது அது உங்கள் முடிகளையும் பாதிக்கிறது. சில சமயம் உங்கள் முடி மற்றும் உடலில் கூட அதிகமான முடிகள் வளரலாம். இவை அனைத்தும் PCOS-இன் ஒரு பகுதியாகும். அடுத்த முக்கியமான முடி உதிர்வுக்கான காரணம் தைராய்டு சமநிலையின்மை. தைராய்டு ஹார்மோன் அளவு அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இரண்டிலும் முடி பாதிக்கப்படும் மற்றும் இந்த நேரத்தில் முடி உதிர்வு அதிகமாக இருக்கலாம். அடுத்த முக்கியமான காரணம் இரும்பு அல்லது புரத குறைபாடு. இது இந்திய பெண்கள் மற்றும் உலகம் முழுவதும் பெண்களில் மிகவும் பொதுவாக உள்ளது. இரும்பும் புரதமும் உங்கள் முடி வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானவை. இவை குறைவாக இருந்தால் உங்கள் முடிகள் பலவீனமாகி மென்மையாகி இறுதியில் அதிகமாக உதிரும். அடுத்த பொதுவான காரணம் பெண்களில் காணப்படும் ஒன்று திடீர் டயட் மாற்றம், கிராஷ் டயட்டிங் ஆகும். நீங்கள் திடீரென அதிகமாக எடை குறைக்க முயற்சிக்கிறீர்கள் அல்லது மிகவும் கடுமையான டயட்டில் இருக்கிறீர்கள் அல்லது எந்த ஒரு வகையான டயட் திட்டமும் உங்கள் ஊட்டச்சத்து தேவைகளை சமநிலைப்படுத்தவில்லை என்றால் சில மாதங்கள் கழித்து உங்கள் முடி உதிர்வு அதிகரிப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். அடுத்த முக்கியமான காரணம் மெனோபாஸ். மெனோபாஸ் என்பது இயற்கையான வயது முதிர்ச்சி செயல்முறை. இது சுமார் 50 முதல் 55 வயது குழுவில் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் உடலில் இருக்கும் எஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் அளவு மிகவும் குறைந்து விடுகிறது. இதன் காரணமாக உங்கள் தலையில் உள்ள முடிகள் கொஞ்சம் மென்மையாக அல்லது மெல்லியதாக மாற ஆரம்பிக்கின்றன. வயதுடன் கூட சில அளவுக்கு முடி வேர்கள் சுருங்குகின்றன. இந்த இரண்டின் சேர்க்கையால் உங்களுக்கு முடி உதிர்வு அதிகரிப்பதாக முடி மெல்லியதாகவும் ஆகிறது என்று தோன்றும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த காரணங்களில் பலவற்றும் திரும்பவும் சரி செய்யக்கூடியவை அல்லது சிகிச்சை மூலம் சரி செய்யப்படக்கூடியவை. ஆனால் அது மட்டும் உங்கள் ஆரம்ப கட்டத்தில் இதை அடையாளம் கண்டு சரியான முறையில் சிகிச்சை எடுத்தால் மட்டுமே சாத்தியம். நான் பெண்களில் பார்க்கும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் அவர்கள் தங்கள் முடி சிகிச்சையை மிகவும் விரைவாக நிறுத்தி விடுகிறார்கள். சில வாரங்களிலோ அல்லது ஆரம்ப 2 மாதங்களிலோ அவர்கள் அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் மருத்துவ சிகிச்சையின் முடிவை காண குறைந்தது 6 முதல் 8 மாதங்கள் சிகிச்சை தொடர்வது மிகவும் அவசியம். பல முறை அவர்கள் யாரையோ பார்த்து தவறான சிகிச்சையை நகலெடுக்கிறார்கள் அல்லது இணையத்திலிருந்து கண்காணிப்பு இல்லாத தீர்வுகளை முயற்சிக்கிறார்கள். சில சமயம் இது தானாகவே நின்றுவிடும் என்று நினைத்து விட்டு விடுகிறார்கள். இதனால் அவர்களின் முடி உதிர்வு அதிகமாகி விடுகிறது. எனவே உங்களுக்கு முடி உதிர்வை நிறுத்த வேண்டும் என்றால் அதை ஊகிப்போ அல்லது முயற்சி முறையில் விடாதீர்கள். அதற்கான சரியான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால் பெண்களில் முடி உதிர்வு நிர்வகிக்க கூடியதாக இருக்கிறது. மேலும் இது சிகிச்சை மேற்கொண்டால் மட்டுமே சாத்தியமாகும். பெரும்பாலான பெண்களில் வெறும் மருந்துகளால் உங்கள் முடி உதிர்வை மிகவும் நன்றாக கட்டுப்படுத்த முடியும். எந்த ஒரு பிற இடைமறுப்பு சிகிச்சையும் தேவையில்லை. நீங்கள் இழந்த முடியும் இழந்த அடர்த்தியும் திரும்ப கிடைக்கும். உங்கள் முடியின் தரம் மேம்படும். மேலும் மிகவும் சிறந்த முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் உங்கள் சிகிச்சையை குறைந்தது 6 முதல் 8 மாதங்கள் தொடர வேண்டும். ஆரம்ப கட்ட சிகிச்சை உங்கள் முடியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பதட்டப்பட வேண்டாம். இதை புரிந்து கொண்டு சரியான முறையில் சிகிச்சை செய்யுங்கள். நீங்கள் கூட உங்கள் முடி உதிர்வை அனுபவித்து வருகிறீர்கள் என்றால் சில எளிய படிகளை இப்போது நான் கூறுகிறேன். இவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயமாக நோயறிதலை செய்ய வேண்டாம். மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். மிக அதிகமான முடி உதிர்வை வளர்ச்சியடைய விட வேண்டாம். சரியான மதிப்பீடு மற்றும் சிகிச்சை பெறுங்கள். முடி உதிர்வு என்பது ஒரு ஆரம்ப அறிகுறி. நீங்கள் இதை சரியாக அடையாளம் காண்பீர்கள் மற்றும் சிகிச்சை மேற்கொள்வீர்கள் என்றால் உங்கள் முடி நிச்சயமாக நல்லதாகிவிடும். நீங்கள் கூட இது போன்ற அறிவியல் பரிசோதனை மற்றும் தகவல்களை விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி.